இந்த பாஜகவினர் வந்த தடம் தெரியாமல் பின்னங்கால் பிடரியில் பட ஓடி விடுவார்கள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எங்கேனும் யாரேனும் வந்து மிரட்டினால், உங்களுக்கு அச்சமாக இருந்தால், உங்களுக்கு உதவுவதற்கு இதோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களத்திலே நிற்கிறது. சீதாராமையாவுடைய தலைக்கு விலை வைத்திருக்கிறார் பாஜக தலைவன் ஒருவன். நான் மாட்டுக்கறி திம்பண்டா, எவனாலை தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னதற்காக கர்நாடகா முதலமைச்சர் சித்தாராமையாவுக்கு அவருடைய தலையை வெட்டி கால்பந்தாட்டமாக பயன்படுத்துவோம் என்று கொக்கரித்திருக்கிறார். நான் சொல்றேன், நீ இந்த தலையை வெட்டுவோம், கழுத்தை வெட்டுவோம், உயிருக்கு 1 கோடி, கன்னத்தில் அடிச்சா 1 லட்சம், இதெல்லாம் யாரை பார்த்து சொல்வீர்கள்? யாரை அடிக்க முடியாதோ, யார் தலையில் கை வைக்க முடியாதோ, யார் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறார்களோ அவர்களை தான் குறிவைத்து பெயருக்காக பெருமைக்காக பேசுகிறீர்கள். எங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இல்லை, முன்னாலும் பின்னாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இல்லை, அதிகார வர்க்கம் இல்லை. சவால் விடுகிறேன், அந்த சவாலை என் தலைக்கு வை. உன்னை நான் களத்துல சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம்டா. வெறும் மேடையில் சந்திக்கிற வெற்றி பேச்சாக இல்லாமல் நேருக்கு நேராக நெஞ்சு நிமிர்த்தி களத்திலே உன்னை சந்திக்க வேண்டும். உன்னுடைய அதிகார பலத்தால் என்னை நீ கொன்று போட்டாலும் உன்னுடைய கூட்டத்திலே 10 பேரை காலி செய்ய வேண்டும். வெண்டைக்காவும் புடலைக்காவும் திங்கிற உனக்கே அவ்வளவு தில் இருந்துச்சுன்னா மாட்டுக்கறி திங்கிற எனக்கு முடியும். எங்கள் நெஞ்சின் உரத்தை, தோளின் தினத்தை தொட்டு பார்த்து தெரிந்து கொள். யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரளாவில் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் துணிச்சலோடு, மிக துணிச்சலான ஆண்மகன் பினராயி விஜயன். உன் சட்டம் இங்க செல்லுபடி ஆகாது. கேரளாவிலே சொல்லி இருக்கிறார், உன் சட்டம் இங்க செல்லுபடி ஆகாது. அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலே மாற்று சட்ட திருத்தம் கொண்டு வரப் போகிறோம் என்று துணிச்சலோடு அறிவித்திருக்கிறார். தமிழகத்தை பார்த்தால் கேவலமா இருக்கு. நாடா இது? ஒரு மாநிலமா? ஒரு அரசு இருக்குதா? நிர்வாகம் இருக்குதா? மத்திய அரசுடைய கால்களை நக்கி பிழைக்காத குறையாக எந்த பதிலையும் காணோம். அசாத்திய மௌனம் ஏற்க தகுந்ததல்ல. தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம், மக்கள் புரட்சி வெடிப்பதற்குள்ளாக இப்போதைய கோபம் மத்திய அரசை நோக்கி இருக்கிறது. நாளை மாநில அரசை நோக்கி திரும்ப கூடாது என்றால் உடனடியாக உங்கள் கண்டனத்தை சரியான முறையில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.